இதற்கான விடையை அறிவியல் உலகத்தினாலே இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நரம்பு செல்கள் இறுதியாக குழாய் போன்ற அமைப்பை எந்தவிதமான பிளவு மற்றும் துளை இல்லாமல் ஏற்படுத்துகின்றன. இந்த நேர்த்தியான நரம்பு மண்டலமானது குழந்தையினுடைய மற்ற உறுப்புகளுக்கு இரத்தத்தை செலுத்துகின்றது. இந்த நரம்பு வலை பின்னலின் நீளமானது 40,000 கிலோமீட்டர் ஆகும். கிட்டத்தட்ட பூமியின் சுற்றளவின் நீளத்திற்கு சமமானது. கருவறையின் வளர்ச்சியானது தடையில்லாமல் தொடர்கின்றது. 5வது வாரத்தில் கருவில் கைகளும் கால்களும் புலனாகின்றன. சில செல்கள் கைகளை உருவாக்குகின்றன. சிறிது நேரத்தில் வியக்கத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நிகழ்கின்றது. ஆயிரக்கணக்கான செல்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. ஏன் செல்கள் தாமாகவே தற்கொலை செய்து கொள்கின்றன? இறந்த செல்கள் ஒரு சிக்கலான பணியை நிகழ்த்துகின்றன. அதாவது இறந்த செல்களின் உறுப்புகள் விரல்களின் அமைப்பிற்கு தேவைப்படுகின்றன. மீதமுள்ள செல்கள் இறந்த செல்களை உணவாக உட்கொள்கின்றன. இதன் விளைவாக விரல்களின் நடுவில் இடைவெளி ஏற்படுகின்றது. ஏன் இந்த செல்கள் இப்படி ஒரு தியாகத்தை செய்கின்றன? எப்படி அச்செல்லிற்கு தான் இறந்த பிறகு ஒரு தியாகத்தை செய்ய போகின்றோம் என்று தெரிகின்றது? இது மீண்டும் ஒரு முறை இறைவனால் படைக்கப்பட்டவை என்பதை நமக்கு நிரூபிக்கின்றது. சில செல்கள் கால்களை தயாரிக்க ஆரம்பித்து விடுகின்றன. அச்செல்லிற்கு கருவானது வெளி உலகத்தில் நடக்க இருக்கின்றது என்று தெரியாது. நீங்கள் இப்பொழுது மனிதனின் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிலையில் கருவின் இரு புறங்களில் இரு துளைகள் ஏற்படுகின்றன. இத்துளைகளில்தான் கண்கள் உருவாக்கப்படுகின்றன என்பது நம்புவதற்கு கடினமாக இருக்கின்றதா? ஆம், இத்துளைகளில்தான் கண்கள் ஏற்படுகின்றன. கண்களின் வளர்ச்சி கருவின் 6வது வாரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. இச்செல்கள் நம்ப முடியாத வகையில் வெவ்வேறு மண்டலங்களாக, அதாவது கண்களின் பகுதியாக வளர்ச்சியடைகின்றன. சில செல்கள் கண்ணின் மணியையும், சில செல்கள் விழியையும், அதாவது வெண்படலத்தையும், சில செல்கள் லென்சுகளையும் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு செல்லும் குறிப்பிட்ட வளர்ச்சியடைந்தவுடன் அவற்றின் உருவாக்கத்தை நிறுத்திவிடுகின்றன. மேலும் கண்ணானது 40 வேறுபட்ட பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் கருவில் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒரு முழு உருவம் பெற்ற கண்ணானது உலகத்தின் மிக வலிமை வாய்ந்த நிழற்பட கருவியாக, அதாவது கேமராவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தகைய வியக்கத்தக்க கண்களின் மூலமாகவே நாம் உலகத்திலுள்ள அனைத்தையும் பார்க்கின்றோம். கண்களுக்கு கண்டு உணரக்கூடிய திறன் இருக்கின்றது. கண்களைப் போலவே காதும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. காதுகளின் மூலம் இனிய இசை போன்ற அனைத்து விதமான ஓசைகளையும் கேட்க முடிகின்றது. இனிய இசையை கேட்கக்கூடிய காதுகளும் தாயின் கருவறையில்தான் உருவாக்கப்படுகின்றன.
இச்செல்கள் நேர்த்தியான இசையை கேட்கக்கூடிய ஒரு கருவியை உருவாக்குகின்றது. இந்த காட்சிகள் நம்மை மீண்டும் ஒருமுறை, அதாவது பார்வை புலன் மற்றும் கேட்கும் திறன் உண்மையாகவே இறைவன் நம்மீது புரிந்த மிகப்பெரிய அருட்கொடை என்பதை ஞாபகப்படுத்துகின்றது. அல்லாஹ் உங்களை உங்களுடைய அன்னையரின் வயிறுகளிலிருந்து நீங்கள் எதனையும் அறியாத நிலையில் வெளியாக்கினான். இன்னும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. சூரத்துன் நஹல் அத்தியாயம் 16 வசனம் 78. திருக்குர்ஆனின் அற்புதங்கள். நாம் இதுவரை கொடுத்துள்ள எல்லா தகவல்களும் தாயின் கருவறையில் நிகழும் கருவின் வளர்ச்சி நிலையாகும். இது கடந்த 30 முதல் 40 ஆண்டுகால அறிவியல் ஆராய்ச்சியின் பலனாக நமக்கு கிடைத்தவையாகும். ஆனால் குர்ஆன் இதைவிட பல அற்புதங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. சமீப காலம் வரை உலக அறிவியலில் எலும்புகள் உருவாகும் அதே நேரத்தில் தசைநார்களும் உருவாக்கப்படுகின்றன என்று நினைத்திருந்தோம். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சி இதை மறுக்கின்றது. அதாவது மனிதன் இன்னும் அறியாதவனாக இருக்கின்றான் என்ற உண்மையை வெளிக்காட்டுகின்றது. எலும்பு திசு கருவில் வளர்ச்சியடைகின்றது. பின்பு தசை நார்கள் எலும்பை சுற்றிலும் ஏற்படுகின்றன. ஆனால் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி இல்லாத நிலையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ஆன் இதனை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றது என்றால் இது என்ன ஒரு அற்புதம்! ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. பிறகு அந்த விந்தை இரத்தக் கட்டியாக படைத்தோம். பிறகு அந்த இரத்தக் கட்டியை சதை துண்டாக படைத்தோம். பிறகு அந்த சதை துண்டை எலும்புகளாக படைத்தோம். பிறகு அவ்வெலும்புகளுக்கு சதையை அணிவித்தோம். அப்புறம் அவனை வேறொரு படைப்பாக உண்டாக்கினோம். எனவே படைக்கிறவர்களில் மிக்க அழகானவனான அல்லாஹ் பாக்கியமுடையவன். அத்தியாயம் 23 சூரத்துல் முஃமினூன் வசனம் 14. மற்றொரு வகையில் அறிவியல் ஆராய்ச்சி தாயின் கருவறையில் குழந்தையானது 3 நிலைகளை மேற்கொள்கின்றது. இந்த உண்மையானது மனித அடிப்படை கருவியல் என்ற புத்தகத்தில் கீழ்க்கண்ட வழியில் விளக்கப்பட்டுள்ளது. தாயின் கருவறையின் வாழ்க்கை 3 கட்டங்களை மேற்கொள்கின்றது. முதலாவது ப்ரீ எம்பராயனிக். இது முதல் 2.5 வாரங்களை குறிக்கும், அதாவது கருவின் ஆரம்ப நிலை. இரண்டாவது 8வது வாரத்தின் இறுதி வரை. மூன்றாவது வளர்ச்சியடைந்த கரு. இத்தகவல்கள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பெறப்பட்டவையாகும். இருந்தபோதிலும் திருக்குர்ஆனில் இந்த நீண்ட ஆராய்ச்சியினுடைய தகவல்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டுள்ளது. خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم من الأنعام 8 أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات 3 ذلكم الله ربكم له الملك لا إله إلا هو فأنا تصرفون.